மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள சாமநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் பஞ்சாயத்து முன்னாள் துணைத் தலைவராகவும் தற்போது அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் ஒன்றிய தலைவராகவும் பொறுப்பு வகித்து வந்தார். இவர் தனது வீட்டின் அருகே தேநீர் கடை நடத்தி வந்த நிலையில் அதிகாலை 6 மணியளவில் கடையை திறக்கச் சென்றுள்ளார். அப்போது மறைந்திருந்த 4 பேர் கும்பல் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த செந்தில்குமார் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். தகவலின் பேரில் அங்கு வந்த சிலைமான் போலீசார் உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனை காரணமாக கொலை நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தெரிவித்துள்ளார். மேலும் 3 பேரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதில் முதற்கட்டமான விசாரணையில் இந்த இன்சிடெண்ட் குடும்ப பிரச்சனை காரணமாக நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. இது சம்பந்தமாக இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு 3 நபர்களை வழக்கு பதிவு பண்ணி கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸோ இது சம்பந்தமாக முழுமையாக விசாரித்து மற்ற கைதிகள் இன்னொரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த 3 தனிப்படைகள் 3 நபர்களை கைது செய்கிறதுக்காக